அவர் கரெக்டா செய்ய வேண்டியதை வந்து செய்ய விட்டாங்கன்னா தமிழ்நாடு வில் பிகம் another சிங்கப்பூர் ஆர் ஈவன் பெட்டர் தென் சிங்கப்பூர். இது அதாங்க இதெல்லாம் நான் சொன்னேன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமா ஐயோ சும்மா நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு வேற வேலை இல்லை, சும்மா காக்கா பிடிக்கிறா ஃபிளாட்டரிங் அப்படின்னு. Chennai Samartha Nale Placement Nale Chennai Samartha Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Presence behind its destination. Vijay with Sanjay Venkat. Powered by Kartipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Arabian Garden Seafood Restaurant. Dr. Shivarma Oil Tarum Ayurveda. Air Fiber Wi-Fi. Naturals, world's fastest growing salon chain. எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்து படிச்சிட்டு இருப்பாங்க, நாங்க மட்டும் மல்லமா நானு ஸ்ரீநாத் விஜய் சிஎம் கார் எடுத்து டிரைவிங். சம்டைம்ஸ் விஜய் வந்து பைக்ல வருவான் எம்ஐடி. அப்போ வந்து இந்த ஸ்டைலான பைக்லாம் கிடையாது. அந்த தயிர் வடை, தோசை, மசால் தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குற நிலைமையில கிளாஸ்ல வந்து உட்காருவோம். சிஎம் அப்படின்னு சொல்லும் போது சிஎம் சாருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். He wakes up by 5:30, 5:45. அந்த 6ல இருந்து 7 அது அவரோட டைம். அவரோட டைம்னா என்ன, இன்னைக்கு வரைக்கும் அவர் காலையில இந்த 6 to 7 ஒர்க் அவுட் பண்ணிட்டு 7 to 8 ரெடி ஆயிட்டு 8 o'clock கீழே வந்தாருன்னா பிரேக்ஃபாஸ்ட். 8:25 கார் தாண்டி போவோம். கோட்டைக்கு போறதா இருந்தா அந்த கரெக்டா 9:15, 9:30 பிராக்கெட்ல கார் கிளம்பி போயிட்டு. சோ நாங்க காலையில ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா 100% தெரியும் எங்களுக்கு நைட்டு தான் பதில் வரும். இப்போ ஓகே after he became CM எஸ்எஸ்சி சார்ட்டியா இருக்கும் இல்ல சோபா மாட்டியோ அந்த மாதிரி ஏதாச்சும் சேட்ட பண்ணி திட்டு வாங்கிருக்கீங்களா ரெண்டு பேரும்? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டா? சேட்டை பண்ணி திட்டுவாங்க. ஆண்டிக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஏன் சொல்லுங்க, நல்லா சாப்பிடுவேன். டைனிங் டேபிள்ல இருக்கிறதெல்லாம் யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேரா போய் பசிக்குதுன்னா எடுத்து போட்டு சாப்பிட்டே இருப்பேன். அவங்க வீட்டுல சாப்பாடு வந்து மோஸ்டா நான்வெஜ் இருக்கும். ஏன்னா விஜய்க்கு வந்து அதான் சொல்றல, இந்த மட்டன் பிரியாணி, இந்த தோசை, சிக்கன் கறி. சேட்டை பண்ணி திட்டு வாங்கினது வந்து என்ன ரீசன் ஞாபகம் இல்லை, பட் அங்கிள் கிட்ட வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும், தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கம்பெனி ஸ்டடிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சுத்தமா எதுவுமே படிக்காம வெறும் கதை பேசிட்டு, ஏய் மணி பார்த்தா 3 தூங்கலாமாவா, எதுவுமே படிக்கலையே, பாத்துக்கலாம் காலையில எழுந்து படிக்கலாம். இந்த ரோட்லாம் பாக்கும்போது போஸ்டர்ஸ் எவ்வளவு வித்தியாசமா இருக்கு அப்படின்றத எங்களால பார்க்க முடியுது. சிஎம் சாரோட தளபதி சாரோட போஸ்டர்ஸ் பார்த்திருப்போம், படங்களோட போஸ்டர்ஸ் பார்த்திருப்போம், இப்போ சிஎம் சார் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பேனர்ஸ் பாக்குறோம். சோ அந்த சேஞ்ச் நாங்க ஆஸ் அ ஃபேனா பொதுமக்களா அது சேஞ்சை விட ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்களுக்கு அது டிஃப்ரெண்டா இருந்திருக்கும் இல்லையா? சோ ஹவ் டு யூ see it ரோட்ல போகும்போது பார்க்கும்போதெல்லாம்? இல்ல அது வந்து அவர் மேல வச்சிருக்கிற அந்த மரியாதையும் பாசமும் தெரியுது. ஆமா, நிறைய போஸ்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றது இந்த வால் போஸ்டர்ஸ்லாம் முந்திலாம் வந்து கிழிச்சிருவாங்க. இப்பெல்லாம் அவரோட போஸ்டர்ஸ் மேக்ஸிமம் நான் கவனிச்ச வரைக்கும் நான் சொல்றேன், எதுவுமே கிழிக்கப்படவில்லை. அந்த போஸ்டர்ஸ் அப்படியே இருக்கு. அது என்ன காட்டுதுன்னா அவர் மேல உள்ள அந்த மரியாதையும் பாசமும் ஜனங்கள். நீங்க பாத்திருப்பீங்க நிறைய போஸ்டர்ஸ் வந்து பாதி கிழிச்சு விட்டுருவாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி கிழிச்சு விட்டுருவாங்க. பட் இவரோட போஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இன்டாக்டா இருக்குது. அது அடுத்த போஸ்டர் ஒட்டுற வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். they love him so much and they respect him so much அப்படிங்கிறது. ஆனாலும் சில பேர் இருக்கிறாங்க மரியாதை இல்லாம பேசுறவங்க. அது வந்து அவங்களுக்கே தெரியணும், நம்ம வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் பத்தி பேசுறோம், நீ கமெண்ட் பண்ணலாம், நீ வந்து அவர் செய்யறது தப்பா இருந்தா தப்புன்னு சொல்லு, அது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், அது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நீ தப்பா பேசுறது, ஒரு சீஃப் மினிஸ்டர் பத்தி இழிவா பேசுறது, மரியாதை இல்லாம பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. கண்டிப்பா. சோ That's nice. And CM சார் அப்படின்னு சொல்லும்போது அவரோட 5 years விஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்குமே இருக்கு. ஆஸ் அ ஃப்ரெண்டா உங்களுக்கும் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவரோட பிளான் எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா யூஸ்வலா நீங்க நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க, அவர் ஒரு இடத்துல காலை வச்சாருன்னா. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நீங்க சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? சிங்கப்பூர் ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிருக்கீங்களா? சிங்கப்பூருங்கிறது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடம். அங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நல்லா இருக்கும். சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய, ரைட் ஃப்ரம் எஜுகேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ரைட் ஃப்ரம் எஜுகேஷன் அப் டு மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ்க்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்னோட அசம்ஷன், இது எல்லாமே அசம்ஷன் தான், இது வந்து ஒரு நாளும் அவர் வாயை திறந்து சொன்னதில்லை. என்னோட அசம்ஷன் என்னன்னா, தமிழ்நாடு வில் பிகம் another சிங்கப்பூர் அப்படிங்கிறது டவுன் த லைன். அந்த ஒரு விஷன் வந்து எனக்கு இருக்கு, அப்படி ஆயிடும்னு, அப்படிதான் ஆகும்னு நான் ஃபீல் பண்றேன். ஸோ நான் வந்து அடுத்த 5 years பத்திலாம் யோசிக்கல. இந்த 5 years எண்ட்ல அவரை கரெக்டா செய்ய வேண்டியதை வந்து செய்ய விட்டாங்கன்னா, ப்ரெஷர் பண்ணாம செய்ய விட்டாங்கன்னா, ஜனங்களாகிய நம்மளும் கோஆப்ரேட் பண்ணோம்னா தமிழ்நாடு வில் பிகம் another சிங்கப்பூர் ஆர் ஈவன் பெட்டர் தென் சிங்கப்பூர். ஏன்னா அவரோட
மெயின் கீ இது பார்த்தீங்கன்னா விமன் சேஃப்டி, ஆமா எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், ம். இது 3 தான். மருத்துவம். எஸ் ஸோ அதில் வந்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 3 ஃபோக்கஸ் பண்ணாலே பெட்டர் சிங்கப்பூர் தான், பெட்டர் தென் சிங்கப்பூர் தான். ஆமா கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது நிறைய விஷயம் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ஓட் பண்ணதுக்கு அப்புறமா எங்களுக்கு நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கான டைம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதுதான் எல்லாரும் நான் சொன்னேன். சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரோட்ல ம். நடக்கும்போது அதானே சொன்னேன். ஆமா அவர் ஃபர்ஸ்டே கேட்டுக்கிட்டதே அதுதான், ம். எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு தான் ம். கேட்டுக்கிட்டாரு. வந்து 2 மாசம் தானே ஆச்சு. ம் ஜஸ்ட் கிவ் ஹிம் டைம். எஸ் அவரை ப்ரூவ் பண்றதுக்கு டைம் கொடுங்க. நம்மள மறுபடியும் ரிப்பீட் மாதிரி இருக்கு நான் சொல்றேன். நம்மளும் கோஆபரேட் பண்ணணும், ஆமா அவ்வளவுதான். தட்ஸ் கிரேட். அண்ட் ஆஃப் கோர்ஸ் சொல்லுங்க, அந்த ஃபேமிலி டைமோட கார் ஓட்டும் போது யார் பெட்டரா ஓட்டுவா அப்படின்ற ஒரு சண்டை வருமா? ஏன்னா பிரீத்தி பிரீத்தி வந்து ரொம்ப ஃபாஸ்ட். ம் ஃபாஸ்ட்னா என்னன்னா அவளுக்கு ஃபுல் ரோட் கண்ட்ரோல் இருக்கும். ஓகே ம் எனக்கு வந்து கொஞ்சம் பசங்களோட எல்லாம் போகும்போது, எல்லாரோடையும் போகும்போது கொஞ்சம் பயமா இருக்கும், ஏதோ ஒன்று ஆயிடுமோ அப்படின்னு ம். சொல்லிட்டு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஸ்லோன்னு கொஞ்சம் மீடியமாக தான் ஓட்டுவேன். ஓகே பிரீத்திக்கு வந்து ஃபுல் அவ வண்டியில் அவள் ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஓகே அதனால அவள் கரெக்டாக தட்ஸ் நைஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வெளிய போகும்போது ரேஷா ஓட்ட மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக தான் போவாங்க. ஓகே ப்ராப்பரா அவங்க கிட்ட அந்த கண்ட்ரோல் ரோடு ஃப்ரீயா இருந்தாலும் நான் ஸ்லோ தான். ஆனா அவங்க ரோடு ஃப்ரீயா இருந்தா ஒரு 60 70. ஓகே அதான் என்ன பொறுத்த வரைக்கும் அதுவே ஃபாஸ்ட் தான். ஆஹா நான் வந்து ரோடு ஃப்ரீயா இருந்தாலும் அந்த 50 60 அந்த ரேஞ்ச் தாண்ட மாட்டேன். ஓகே தட்ஸ் நைஸ். அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது எப்படி இருக்கும்? ஆஃப் கோர்ஸ் விஜய் சார் வந்து பயங்கரமான கார் லவர் அப்படின்னு தெரியும். அவர் ஓட்டும் போது எந்த சூப்பரா மாதிரி ஓட்டுவாரு, இருக்கும்? சூப்பர்பா ஓட்டுவார். ஓகே எக்ஸலண்ட் ஃபுல் ரோட் கண்ட்ரோல், மேனரபிலிட்டி. அந்த மேனரபிலிட்டி இருக்குல்ல, ஆமா அதெல்லாம் சூப்பரா இருக்கும். நாங்களாம் கொஞ்சம் அதான் சொன்னல, கொஞ்சம் இப்போ அங்க ஒரு வண்டி நிக்குதுன்னா அதை ஓவர்டேக் பண்றதுக்கு இங்க இதே பிளான் பண்ணுவோம். அவரு கொஞ்சம் கேஷுவலா, அவருக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஓகே இது வந்து அதாங்க, இதெல்லாம் நான் சொன்னேன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஆமா ஐயோ சும்மா நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். இவருக்கு வேற வேலை இல்லை, சும்மா காக்கா பிடிக்கிறா ஃபிளாட்டரிங் அப்படி அப்படிங்குவாங்க. பட் வந்து உண்மையை தான் நான் சொல்றேன். அவரோட ரோட் கண்ட்ரோல் வந்து, கார் கண்ட்ரோல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கம்பேர் டு எங்களை. ஓகே எங்களோட தானே நான் கம்பேர் பண்ண முடியும். எஸ் ஆஃப் கோர்ஸ். அண்ட் நீங்க ஃப்ரெண்ட்ஸா போனது, கார்ல டிராவல் பண்ணது, லாங் டிரைவ் போனது, அந்த மாதிரி லாங் டிரைவ் போயிருக்கோம். அவங்க ஊரு, அதாவது அவங்க பெரியப்பா ஊரு. ஓகே அங்கிள் ஆண்டி முன்னாடி ஒரு காரு, நாங்கெல்லாம் பின்னாடி வேற ஒரு காரு. செம்ம ஃபன்னா இருந்துச்சு. ஐம் டாக்கிங் அபவுட் கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் முன்னாடி. 20 வருஷம் முன்னாடி. ஆமா. ஓகே அதுக்கப்புறம் லாங் ட்ரிப்லாம் ஃப்ளைட்ல தான், ஐ மீன் அப்ராட் கண்ட்ரீஸ் தான் போயிருக்கோம் எல்லாரும் ஒண்ணா. ஓகே இது கார் ட்ரிப்பு, ஒரு லாங் ட்ரிப் அவங்க ஊருக்கு போனோம். அவங்க பெரியப்பாவெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லாரும். ஓகே அது ஜாலியா இருந்துச்சு, ரொம்ப வருஷம் முன்னாடி. ஆஹா சூப்பர். பட் ஆனா இந்த மாதிரி ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் டைம்ல எல்லாம் கட் அடிச்சு ஜாலியா கார் எடுத்து சுத்துறது, அந்த மாதிரி பண்ணிருக்கோம். காலேஜ் டைம்ல வந்து ஆமா ஃபர்ஸ்ட் ஹவர்லாம் ஃப்ரீயா இருந்துச்சுன்னா எல்லாரும் கிளாஸ்ல உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நாங்க மட்டும் மல்லமா, நானு, ஸ்ரீநாத், விஜய், சிஎம், நாங்க 3 பேர் வந்து ஃப்ரீ ஹவர் தான். அது ஃபர்ஸ்ட் ஹவர் ஃப்ரீ அப்படின்ட்டாங்களா, அந்த 9 to 10 ஃப்ரீ அப்படின்ட்டாங்கன்னா நாங்க 3 பேர் விஷுவல் கம்யூனிகேஷன், ராம்குமாரும் மனோஜும் பிகாம். அங்கேருந்து அவங்களும் வந்துருவாங்க, இங்கேருந்து நாங்களும் போயிடுவோம். கார் எடுத்துட்டு டிரைவிங் உட்ல ராம்குமார் தான். விஜய் கார் தான் என்ன பிக்கப் பண்ணும். விஜய் வந்து சாலை கிராமத்துல இருந்து வரதுனால என் வீடு வந்து மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயில் கிட்ட. ஸோ என் வீட்டுக்கு வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு போவோம். சம்டைம்ஸ் விஜய் வந்து பைக்ல வருவான், M80. அப்போ வந்து இந்த ஸ்டைலான பைக்லாம் கிடையாது விஜய் கிட்ட. M80 அந்த ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று. ஸோ விஜய்க்கு வந்து அந்த M80 ஸ்கூட்டர் தான், அதுல வருவாரு சம்டைம்ஸ். அப்படி இல்லாட்டி கார்ல வந்தாருன்னா ராஜேந்திரன் தான் வருவாரு. அண்ணன் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு, விஜய் அண்ணன் வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு எங்களை காலேஜ்ல விட்டு கார் போயிடும். ஸோ கார் எங்களுக்கு பார்த்தா ராம்குமார் கார். ராம்குமார் வீட்டு லாயலா காலேஜுக்கு ரொம்ப பக்கத்துல, ஆப்போசிட் ரோடு. ஸோ ராம்குமார் வந்து கார்ல வருவாரு. ஸோ நாங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அவர் ஃப்ரீனா டிரைவிங் உட்லண்ட்ஸ் போய் அங்கே போய் நல்லா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு, அந்த தயிர் வடை அங்கே சூப்பராக இருக்கும். இப்போ சொல்லும் போது கூட டெம்டிங்காக இருக்கு. அந்த தயிர் வடை, தோசை, மசால் தோசை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குற நிலைமையில கிளாஸ்ல வந்து உட்காருவோம். அவ்வளவு சாப்பிட்டா காரங்க தலை பின்ன என்ன பண்றது. அப்படியே செகண்ட் ஹவர்லாம் கிளாஸ் இருந்துச்சுன்னா கிளாஸ்ல வந்து சைலண்டா உட்காந்துருவோம். ஃபன். காலேஜ் லைஃப் வாஸ் ரியல் ஃபன். எஸ் ஆஃப் கோர்ஸ். அந்த கார் ஓட்டுறதுல சண்டை வந்துட்டே கொஞ்ச நாள் தான் விஜய் காலேஜ்ல இருந்தார். ஓகே அதுக்கப்புறம் அவர் அந்த நாளைய திருப்பு நடிக்க போயிட்டாரு. ஸோ அந்த ஒரு கொஞ்ச நாள் பயங்கர ஃபன். ஓகே
சோ யாரு கார் ஓட்டினா ஆக்சுவலா ஐயோ நான் உட்கார்லப்பா கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு அப்படி அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஆஃப் தி பீரியட்ஸ்ல இருந்திருக்கும்ல. பயமா இருக்குன்னு இல்ல, கொஞ்சம் அதான் சொன்னல விஜய் நல்லா ஓட்டுவாரு, ராம்குமார் சூப்பரா. ஆனா அந்த அந்த பதட்டம் எல்லாம் இருக்கும்ல எப்பவுமே யூசுவலா ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள தம்பி அந்த நீ இருக்கேனா அந்த வயசுல என்ன பதட்டம், எடுத்து வண்டி ஊரா பாத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும்ல. இந்த வயசுல தான் கொஞ்சம் பயம், அதான் குழந்தைங்களை கூட்டு போகும்போது எல்லாத்துக்கும் பயம். ஐயோ ஸ்லோவா போனோம், ஐயோ ஐயோ ஓவர்டேக் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அப்பதான் வந்து அச்சு விடுறா மாப்பிள போ தூக்குடா வண்டிய, அப்படி அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். பட் இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன், கண்டிப்பா நம்ம யோசிச்சு பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா, விஸ்காம் படிச்சிருப்போம், ஓகே ஒரு இண்டஸ்ட்ரியில சினிமால நம்ம பெரிய ஆளா வர போறோம், நம்மளோட லைன்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கரியர் ஷிஃப்ட் அப்படின்னும் போது எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் அவர் சொன்ன மாதிரி கரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அதுதான் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நடிக்கமா சி அவர் வந்து 24 அனௌன்ஸ் பண்ணாரு கரெக்டா கட்சிய. அதுல இருந்து 2 இயர்ஸ் வந்து ஜனநாயகன் இது அதுன்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னது வந்து ரியல் ஷாக். ஸோ அது வந்து ஷாக்கிங்கிறத விட அது ஏத்துக்க முடியாத விஷயம், அவரோட ஃபேன்ஸ்க்கும் சரி எல்லாருக்கும் சரி ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது வந்து உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். அண்ட் மோர் ஓவர் விஸ்காம் படிக்கும் போது நல்லா நடிகன் ஆவாரு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் இருந்துச்சு தவிர இந்த மாதிரி ஸ்விட்சிங் கியர்ஸ் அண்ட் ஆக்சிலரேட்டிங் அண்ட் கோயிங் அப் டு தி சீஃப் மினிஸ்டர்ங்கிறது வந்து கனவுல கூட யோசிக்க கூட இல்லை. நாங்க அவரோட விஷயம் நான் இருந்திருக்கலாமே தவிர எங்ககிட்ட எதுவுமே ஷேர் பண்ணதில்லை. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண ஐ மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவரோட வியூஸ் விஷன்ஸ்லாம் வந்து நிறைய ஷேர் பண்ணதில்லை. ஐ பிலீவ் இன் தட். நானும் கூட இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்க போகுதுன்னா நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா சொல்ல சொல்ல அது நடக்காதுன்னு வேற சொல்லுவாங்க சில பேர். நீ அதை பத்தி 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அது நடக்காது அப்படிங்க. ஸோ என்னவோ அவரு அந்த அது அவரோட விஷயம் நான் இருந்திருக்கலாம், பட் அவர் ஷேர் பண்ணதில்லை. பட் நாங்கெல்லாம் கனவுல கூட யோசிச்சு கூட பார்க்கல சீஃப் மினிஸ்டர் ஆவாரா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு கூட பார்க்கல. பட் இப்போ கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து நான் கான்ஃபிடென்ட்டா இருந்தேன், சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிற ஒரு 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 கட் ஃபீலிங் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்துச்சு. சம்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அது என்ன அந்த சம்திங் அப்படிங்கிறது we have to wait and see. ஸ்ரீநாத் அவர்கள் வந்து எம்எல்ஏ அப்படின்னும் போது அது ஒரு டிஃப்ரெண்டான எமோஷன் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஜேர்னியை கூட சேர்ந்து கைப்பிடிச்சு போறது வேற விஷயம். நான் எங்க போனாலும் உன்னையும் அதை அழகுபடுத்தி பாப்பேன் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து அப்படிங்கறதோட ஃப்ரெண்ட்ஸையும் அப்படின்னும் போது அது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பாண்டுமே சிஎம் அப்படின்னு சொல்லும் போது சிஎம் சாருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஸோ அதை தாண்டி அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக அர்ப்பணிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி தான் எல்லா டைமும் பார்க்கும்போது இருக்கு. பட் அவரோட டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க, பாத்திருக்கீங்களா அப்படின்ற விஷயம்? எனக்கு தெரிஞ்சு காலையில 1 hour அவருக்காக எடுத்துக்கிறாருமா. ஓகே. அவர் வந்து கரெக்டா ஐ திங்க் he wakes up by 5:30 5:45. அந்த 6ல இருந்து 7 அது அவரோட டைம். அவரோட டைம் என்ன இன்னைக்கு வரைக்கும் அவர் காலையில இந்த 6 to 7 ஒர்க் அவுட் பண்ணிட்டு என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு 7 to 8 ரெடி ஆயிட்டு 8 o'clock கீழே வந்தாருன்னா பிரேக்ஃபாஸ்ட் 8:25 அதான் சொன்னல 8:25 கார் தாண்டி போவோம் அவர் கிளம்புவார். இல்லை கோட்டைக்கு போகிறதா இருந்தால் அந்த கரெக்டாக 9:15 9:30 பிராக்கெட்ல கார் கிளம்பி போயிட்டு எல்லாம். ஆனால் அவரோட வேக்கப் டைம் இஸ் அபவுட் 5:30 5:45 and 6 to 7 இஸ் இஸ் டைம் இந்த மார்னிங். அதே மாதிரி ஈவினிங் அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு அவருக்குன்னு ஒரு 1 hour வச்சுப்பாரு. கண்டிப்பாக என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் வேணும்ல, அப்படியே இல்லாட்டி மண்டபிச்சு. ஸோ இது கூட நான் நேரில் போய் பார்க்கலாமா நான் சொல்றது அந்த டைம் கண்டிப்பா ஒரு டைம். ஏன்னா அப்பதான் மெசேஜுக்குலாம் ரிப்ளை பண்றாரு. ஸோ நாங்க காலையில ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா 100% தெரியும் எங்களுக்கு நைட்டு தான் பதில் வரும். இப்போ ஆஃப்டர் ஹி பிகேம் சிஎம். ஸோ நான் மனோஜ் கிட்ட சொல்லுவேன், ஏய் காலையில மெசேஜ் அனுப்பிச்சேன் 9:30க்கு, இது வரைக்கும் டேய் முட்டாள் நீ அனுப்புறது இருந்தா 7 மணிக்கு அனுப்பிச்சிருக்கணும், அது 8 மணிக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குள்ள உனக்கு வரும், நீ 9:30 மணிக்கு பண்ணா உனக்கு எப்படி பதில் வரும் உனக்கு தெரியாதா? அப்பதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த பதில் எப்போ வரும்னா கரெக்டா ஒரு 7 o'clock 6:30 இந்த ஈவினிங் ஒரு 7 o'clock இந்த ஈவினிங் தான் பதில் வரும். விச் மீன்ஸ் அந்த டைம் அவருக்காக அவர் எடுத்துக்கிறாரு இல்லையா? ஸோ அதுதான் நான் சொல்றேன். ஸோ மார்னிங் அந்த 1 hour ஈவினிங் அந்த 1 hour அண்ட் ஆப்வியஸ்லி இப்போ 5:45 எழுந்திருக்கிறவர் வந்து அண்ட் எப்பவுமே விஜய் அவருக்கு வந்து 7:30 ஏர்லி டின்னர் சாப்பிட்றது ஒரு பழக்கம். ஸோ டின்னர் சாப்பிட்டு அப்புறம் இந்த மெசேஜ்க்குலாம் பதில் அனுப்பிச்சிட்டு ஐ திங்க் ஹீஸ் ஆஃப் ஹிட்ஸ் த பெட் பை
படுத்து தூங்கிடுவாரு நினைக்கிறேன் ஒரு 9:30 10க்குலாம். அப்பதானே காலையில 5:45 எழுந்திருக்க முடியும். ப்ராப்பர் ரொட்டீன். அப்பதானே ஃபோக்கஸ் இருக்கும். தூக்கம் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லையே. So I'm sure he sleeps better. எஸ்எஸ்சி சார்ட்டியா இருக்கும் இல்ல சோபா மாட்டியோ அந்த மாதிரி ஏதாச்சும் சேட்டை பண்ணி திட்டு வாங்கிருக்கீங்களா ரெண்டு பேரும்? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டா? சேட்டை பண்ணி திட்டு வாங்குறது ஆண்டிக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஓகே. ஏன் சொல்லுங்க? நல்லா சாப்பிடுவேன். சோ கியூட். டைனிங் டேபிள்ல இருக்கிறதெல்லாம் அவங்க வராங்களோ யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நேரா போய் பசிக்குதுன்னா எடுத்து போட்டு சாப்பிட்டே இருப்பேன். அவங்க வீட்டுல சாப்பாடு வந்து மோஸ்டா நான்வெஜ் இருக்கும். ஏன்னா விஜய்க்கு வந்து அதான் சொல்றேன்ல, அந்த மட்டன் பிரியாணி, அந்த தோசை, சிக்கன் கறி இதெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதெல்லாம் இருக்கும். அதனால நான் பாட்டு போய் எடுத்து ராஜன் அப்போ ஒருத்தர் இருந்தாரு. ராஜன் எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு போட்டு போட்டு சாப்பிட்டுருவேன். இன்ஃபேக்ட் விஜய் ரூம்ல தான் இருப்பாரு. நான் பாட்டு சாப்பிட்டு நம்ம ஒரு ஏப்பத்தை விட்டுட்டு இது சொல்லுப்பா அப்படின்னு ரூம்குள்ள போவோம். நிறைய நிறைய. ஸோ ஆண்டிக்கு நான் என்ன ரொம்ப பிடிக்கும். சேட்டை பண்ணி திட்டு வாங்கினது வந்து என்ன ரீசன் ஞாபகம் இல்லை, பட் அங்கிள் கிட்ட வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும், தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு அங்கிள் கிட்ட வேணா திட்டு வாங்கியிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் என்ன ரீசனுக்கு திட்டு வாங்கணும்னு எனக்கு ஞாபகம் இல்லை. யோப்பா 92 பாய். ஸோ எனக்கு சுத்தமான ஞாபகம் இல்லை. யா ஆனா திட்டு வாங்கியிருக்கோம். ஆண்டி எல்லாம் திட்டுனது. அங்கிள் திட்டுறது கூட என்ன செல்ல திட்டுதான். படிங்கப்பா, ஏன்பா இப்படி பண்றீங்க நீங்கெல்லாம் 4 பேரும் சேர்ந்து கம்பைன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா ஒரு வீட்டுல உட்காந்து விஜய் வீட்டுல, விஜய் ரூம்ல, சாலிகிராமம் வீட்டுல கம்பைன் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சுத்தமா எதுவுமே படிக்காம வெறும் கதை பேசிட்டு, ஏய் மணி பார்த்தா 3 தூங்கலாமா, தூங்கலாமாவா, எதுவுமே படிக்கலையே, பாத்துக்கலாம்டா காலையில எழுந்து படிக்கலாம்டா. காலையில மல்லமா 7:30 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு எல்லாரும் கிளம்பி காலேஜ் போறதுக்கு தான் டைம் இருந்துச்சே தவிர படிக்கவே இல்லை. ஆனால் எக்ஸாம் ஏதோ ஒன்று எழுதிட்டு தட்டக்காக எழுதிட்டு வந்துட்டோம். Behind Roots presents Destination Vijay with Sanjeev Venkat. Title sponsor Chennai Samirtha Logistic College. Logistic படிக்கும் போதே 1,50,000 வரை ஸ்டைஃபன். உங்க தங்க நகையை விற்று பணம் பெற மேக்ஸ் கோல் கால் 04445454545. மேக்ஸ் கோல் கேஷ் ஃபார் கோல்ட். Powered by Karthipuram 200-acre township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafoods, இப்போது தமிழகமெங்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ், அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். ஏர் ஃபைபர் வைஃபை ஆல் இன் ஒன் பிளான்ஸ், வைஃபை, ஓடிடி, ஐபிடிவி. Pay 6, get 6 month free. Naturals, world fastest growing saloon chain. Chennai Samartha nale placement nale Chennai Samartha. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. Presence behind its destination. Vijay with Sanjeev Venkat. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Dr. Shivarma Oil Tarum Ayurveda, Air Fiber Wi-Fi, Naturals, world's fastest growing saloon chain.